பட்டா வழங்க அலைகள் இழுப்பதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் படுத்து உருண்டு போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சி பிரமுகரால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. பட்டா கேட்டு மனு செய்தவர் ரொம்ப அலக்கழிச்சதால மாவட்ட ஆட்சியர் கார்ல ஏறி வெளியே செல்ல விடாமல் நாம் தமிழர் கட்சியோட பிரமுகர் தரையில் படுத்து உருண்டது பெரிய கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை அருகே இருக்கிறதா வாணியங்குடி பகுதி. இப்பகுதியை சேர்ந்தவர் தான் மகாலிங்கம். டீ மாஸ்டரா பணிபுரிந்தவருடன் நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா கிளை தலைவராக இருக்கிறாரு. இவரது மனைவி சுந்தரவல்லி கட்டிட தொழிலாளியா இருக்காரு. இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இவங்க இப்ப பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் ஒரு ஓட்டு வீட்டு இருக்கு. பட்டா கேட்டு தாலுகா அலுவலகத்துக்கு பல முறை மனு அளிச்சிருக்காங்க. அங்க நடவடிக்கை எதுவும் எடுக்கலன்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல குறைதீர் கூட்டத்திட்ட மாவட்ட ஆட்சியரிடமே 10க்கும் மேற்பட்ட முறை மனு அளிச்சிருக்காங்க. ஆனா அதன் பேரில் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்று கூறப்படும் நிலையில இன்னைக்கு மீண்டும் மனு அளிக்க வந்தவுடன் ஆட்சியர் அஜித்திடம் கேட்டதற்கு உரிய பதில் தராதால் ஆத்திரமடைந்த அவர் ஆஷா அஜித் காரை வழிமறிச்சதோட அலுவலக வாயில காரை செல்ல விடாம பருத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டாரு. இதனை அடுத்து காரில் இறங்கி அந்த ஆட்சியர் உடனே உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியும் அவர் கேட்கல. அவரை காவலர்கள் அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து ஆட்சியர் காரில் ஏறி புறப்பட்டு சென்றாரு. ஆனால் சமாதானம் அடையாத அந்த மகாலிங்கம் மீண்டும் அதே இடத்தில் படுத்து உருண்ட நிலையில அவரை காவலர்கள் வலுக்கட்டாயமா இழுத்து அப்புறப்படுத்தினாங்க. அடுத்து அவர் நேர்முக உதவியாளர்கிட்ட அழைத்து சென்ற நிலையில அவருக்கு பட்டா வழங்க முடியாதுன்னோ அவர் மீது வழக்கு தொடர காவல்துறைக்கு உத்தரவிட்டதாக தகவல் தெளிவாச்சு. ஆட்சியர் கால வழிமுறைச்சு நாம் தமிழர் கட்சியர் படுத்து உருண்டு போராட்டம் பண்றது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.